அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அவங்கள சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ 25ஆவதா வர பிராமணம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்திலே போட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க. யோகி செவ்வாய் மிருகசீரிசம், அவயோகி கேது மூலம், அதிதேவதை அஸ்வினி தேவர்கள். ஜாதகர் இளமையான தோற்றம் உடையவர். அவர் எப்பயுமே தொழிலை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவர் எண்ணமும் அப்படிதான் இருக்கும். இளமையில கஷ்டப்படக்கூடியவர் தான் ஜாதகர். இளமையில வறுமை. ஜாதகரோட வம்சத்துல இவர் தான் பேரையும் புகழையும் சொல்லக்கூடியவரா மாறுவார். தந்தைக்கும் ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தை கடின உழைப்பாளி, ஏமாளி, ஏமாற்றப்படுவார். தந்தையிடம் பிறந்தவரும் இவங்களை ஏமாத்துவாங்க. ஜாதகர் சின்ன வயசுலேயே கண்ணாடி அணியக்கூடியவரா இருப்பார். உணர்ச்சி வசப்படக்கூடியவர் தான் நம்ம ஜாதகர். சந்தர்ப்ப குணம் இருக்கும். மிதுன ராசியாவோ லக்னமாவோ இருந்தால் கல்வியில தடை இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் படிப்பாங்க. மலையில நனையக்கூடியவரா இவர் இருப்பாரு. அவருக்கு அது பிடிச்ச விஷயமா இருக்கும். வீர தீர விளையாட்டு மீத அதிக ஆர்வம் இருக்கும். மிருகசீரிக நட்சத்திரமா இருந்தா கபடியில அவர் விளையாடுவார். குடும்பத்துல காதல் திருமணம், கலப்பு திருமணம் முடிச்சவங்க இருப்பாங்க. குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் மிருகசீரிக நட்சத்திரக்காரங்களுக்கு. தாயார் ஆன்மீகவாதி. தாயினால வருமானம் இருக்கும். தாயாருக்கு முதுகு, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். தாய்க்கு கோபமும் அடிக்கடி வரும். ஜாதகருக்கு ஒரு கரு அழியும். ஜாதகர் சண்டைக்காரர் தான். வட்டி வருமானம் உண்டு. அதை ஏமாந்தும் போவார். வாகனம் ஒன்று காணாமலையும் போகும். தியானம், அன்னதானம் இதில் அதிக ஈடுபாடு இருக்கும். குழந்தைகளுக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகமும் இருக்கும். குழந்தைய ஹாஸ்டல்ல இருந்து படிப்பதும் இல்லாட்டி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து படிக்கிறதும் இருக்கும். ஜாதகருக்கு தாமதமான திருமணம் தான். அரசாங்க வருமானமும் இருக்கும். ரிஷபம், மிதுனம், துலாம், கன்னி, தனுசு, மேசம் இது ராசியாவோ லக்னமாவோ அவங்க குடும்பத்தில் இருக்கும். MSKBAD அவங்க குடும்பத்தில் முதல் எழுத்தாவோ இன்சிலாவோ அவங்களுக்கு இருக்கும். வழிபாடு அஸ்வினி தேவர்கள். முருக வழிபாடு சிறப்பை தரும். முருகர் வழிபாட்டால் பிறந்த குழந்தையாக இருப்பாங்க ஜாதகரோட குழந்தை. பாம்பு மேல நிற்கும் முருகர் வழிபாடு மிக சிறப்பை கொடுக்கும். குபேர் சுப்பிரமணியா கர்நாடகாவில் இந்த கோயில் இருக்கு. அங்க போனாலும் ஜாதகருக்கு சிறப்பை கொடுக்கும். தினேஷ் அமுதா இப்படின்ற பேர் அவங்களுக்கு ஆகாது. ஜாதகருக்கு போராட்டமான வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கை சிறப்பை கொடுக்காது. சசிகலா பேரும் ஆகாது. பிரியா என்ன அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் அஸ்த நட்சத்திரமும் கன்னிராசியும் இருப்பாங்க. பிரியங்கா பேரும் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி.